தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க வாக்கு எண்ணிக்கையில பரபரப்பான செய்திகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க சார். திமுக ஆட்சியிலிருந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஸ்டாலின் அவர்களும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நம்ம இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? என்னுடைய மக்கள் தீர்ப்பை முதலில் நாங்கள் மதிக்கிறோம். முதல் என்னுடைய வாக்குமூலம் இதுதான், மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம். அதே நேரத்தில் அகில இந்திய அளவிலே எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து வலிமை மிக்க ஒரு முதல்வராக இருந்த இந்த திமுகவினுடைய தோல்வியை விட நான் அதிகமாக பாதிப்பதாக நான் நினைப்பது முதல்வருடைய தோல்வியைத்தான். அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் வழியில் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இது தனிப்பட்ட முறையிலே அவருக்கு இழப்பு என்று நான் கருதவில்லை. தமிழ்நாட்டுக்குத்தான் இழப்பு. அதே நேரத்தில் ஒரு அலை அடித்து செல்லுகிற பொழுது அதிலே பலரும் அடிபடுவதை போலத்தான் முதல்வருடைய தோல்வி அமைந்திருக்கிறது. எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தனது பணியை இன்னும் சிறப்பாக செய்யும். நாங்கள் மனம் தளர்ந்து விடவில்லை. தோல்விகளை காணாத இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். பல தோல்விகளை கண்டுதான் மீண்டு வந்திருக்கிறோம். அதே போலத்தான் இந்திரா காந்தி காலத்திலேயும் அதற்கு பிறகும் கூட பல காலங்களிலே பல தோல்விகளை சந்தித்துத்தான் மீண்டிருக்கிறது கழகம். அதே போல இந்த சோதனையிலிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு எழும். தலைவருடைய அருமை பெருமைகளை எதிர்காலத்தில் தமிழக மக்கள் உணர்கிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், என்ன காரணம் திமுக இந்த அளவுக்கு தோல்வி முகத்தை காணுவதற்கு? எங்க சறுக்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? காரணத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையே நல்லாட்சியை இருந்தோம். எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்பதை தவிர என்னால் வேறு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்டமைப்பில்லாத ஒரு இயக்கம். கிளைக்கழகங்கள் இல்லை, நகரக்கழகங்கள் இல்லை, மாவட்ட கழகங்கள் இல்லை, அமைப்பாளர்கள் இல்லை, நிர்வாகிகள் இல்லை. யாருமே நிர்வாகிகள் இல்லாத ஒரு அமைப்பு. சார், இல்லையா இல்லையா தெரிந்த தலைவர்களை மட்டுமே இல்லையா நமக்கு தெரியலையா சார் ஈர்க்க முடிகிறது என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள். வைத்தியலிங்கம் சார், அந்த கட்சியில அமைப்பு இல்லைங்கிறீங்களா? அதுல இருக்க நிர்வாகிகள நமக்கு தெரியலங்கிறீங்களா? ஏன்னா அவங்களே சொல்றாங்க ஒரு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் சொல்றாங்க. நகர கழகங்கள், கிராம கமிட்டிகள் என்று உறுப்பினர்களே இல்லை. அந்த கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக என்பது நடைமுறையே இல்லை. ரசிகர் மன்றத்தை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றி இருக்கிறார். உறுப்பினர்களை உங்க வார்த்தையில எடுத்துக்கிட்டா கூட இல்ல, உங்க வார்த்தையில ஒற்றை மனிதருடைய செல்வாக்கு அல்லது ஈர்ப்பு, அதனால் ஈர்க்கப்பட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள். இந்த மாற்றத்திற்கு வழியாக ஒரு புரியுது சார். இருக்கிற ஒன்றே சரியாக இருந்தால் எதற்காக மாற்ற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள்னா அப்ப ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறதான அர்த்தம். அப்ப அது என்னவாக இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்க? எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா கூட தொடர்ந்து அதிமுகவும் எதிர்கட்சிகளும் அரசியல் கட்சிகளிலேயே கட்டமைக்கப்பட்ட வலுவான இயக்கமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அவைகளை பற்றி ஆராய்வோம். நீங்க சொல்லுவது காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் ஆராயப்பட வேண்டும், அவைகள் களையப்பட வேண்டும். எனவே இந்த தவறுகளை அல்லது விடுபட்ட அந்த ஒரு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அதற்குரிய ஈடுபட்டுவதற்கான, அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகமும் தலைமையும் மேற்கொள்ளும்.
இல்ல திமுக அதற்கு மேலே திமுக அமைப்புல இருக்கிறவர்கள் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தொடர் தோல்வி காலங்களில் கூட அந்த தொண்டர்கள் என்பது மக்களா நெருக்கமாக இருந்தாங்க. என்ன காரணம்? மக்களோட மனநிலை என்ன? எதற்காக மாறுகிறார்கள்? அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட, தொடர்ந்து அந்த இயக்கம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் பிரச்சனைகள பேசினாங்க. மக்களோடு ஒண்ணோடு ஒண்ணாக அந்யோன்யமாக இருந்தாங்க. அதனால தான் மீட்டு 15 வருடங்களுக்கு பிறகும் கூட அந்த 3 ஆ ஆட்சி காலங்களுக்கு பிறகும் கூட அவர்களால மீட்டெடுக்க வந்து முடிஞ்சது. ஆனா இப்ப ஆட்சியில இருக்கிறப்பயே, இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கான மாற்றங்களை உருவாக்குன்னு கணிக்க தவறியிருக்காங்க. அ கழக தொண்டர்களுக்குமே அது தெரியல அப்படின்னா, மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டார்களா? மக்களோட நாடி இல்ல, துடிப்பை சரியாக கணிக்க மக்களுடைய தவறி மக்களுடைய இருக்கிறார்களா அப்படின்னு நாடி நினைக்கிறீங்களா? துடிப்பு, மனநிலை இவைகள் எல்லாம் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். கணித்த வரையிலே நாங்கள் நல்லாட்சி தந்திருக்கிறோம், நல்ல திட்டங்களை தந்திருக்கிறோம். அதிலே எவருக்கும் எந்த குறைபாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழகம் அமல்படுத்தி இருக்கிற திட்டங்களைத்தான் அகில இந்தியாவிலே எதிர்கட்சிகள் கூட, பாரதிய ஜனதா கட்சி கூட அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மாற்றத்தை மக்கள் விரும்பியதற்கான காரணம் என்பதை இனிமேல் நாங்கள் ஆராய்ந்து அதற்குரிய ஈடுகட்டுகிற பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். சார் அதற்கு பின்னால் கல்வியில குறை இருக்கிறது என்று சோர்ந்து உட்கார்ந்தவர்கள் நீங்களே சொல்லியது போல எம்ஜிஆர் காலத்திலே 13 ஆண்டு காலம் வனவாசம் இருந்தாரே கலைஞர், மீண்டு எழவில்லையா? இப்பொழுதுதானே முதல் முறையாக சறுக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிருக்கிற முதல் தோல்வி இதுதான். அவர் இதுவரையிலே 10 தோல்விகளை அல்ல, 10 தோல்விகளை கண்ட பழனிசாமி என்று சொல்வார்கள், 10 வெற்றிகளை கண்ட ஸ்டாலின் என்றுதான் அவர் பெயர் பெற்றிருக்கிறார். இது முதல் சறுக்கலுக்கான காரணம் மக்கள் மனநிலை மாற்றம். அதற்கான காரணங்களை ஆராய்ந்து அவர்களை சரி செய்யக்கூடிய நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். முதல் சறுக்களே அதுல பாதாளத்துல போயிருக்கு அப்படின்னு முதல் சறுக்களே அதுல பாதாளத்துல போயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா முக்கியமான அமைச்சர்கள் தோத்திருக்காங்க, முதலமைச்சர் தோத்திருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப கணிசமான மக்கள் எங்களை வாக்களித்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே பல இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் தோற்றிருக்கிறோம். எனவே இவர்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீர்கள் ஆனால் நாங்கள் மக்கள் மனதிலே இருக்கிறோம். ஆனால் போதிய அளவு அந்த வெற்றியை ஈட்டக்கூடிய அளவிலே கள நிலவரத்தை நாங்கள் கணிக்க தவறிவிட்டோமா, அல்லது மக்கள் மனநிலை நீர் ஊற்று நெருப்பாக இருந்திருக்கிற காரணத்தினால தெரியாமல் போய்விட்டதா என்பதை ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தளர்வுடைய இருக்கோ சோர்வுடைய இருக்கோ திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் தோற்றதில்லை, சோர்வடைந்ததில்லை, தள்ளவடைந்ததில்லை. நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். விஜயோட வெற்றிக்கு திருப்பங்களை நேர்வுகளை இடைவெளிதானே வைத்திலிங்கம் சார் பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கம் ஒரு தேர்தல் தோல்வியை கண்டு துவண்டு விடாது, வளர்ந்து விடாது. வைத்திலிங்கம் சார், தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமே திமுக தான் அப்படிங்கிற விமர்சனத்தை இன்று பார்க்க முடிகிறது. காரணம், தொடர்ந்து அவர்களுக்கு நிறைய இன்னல்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் விஜய்க்கான இன்னும் சொல்ல போனால் எங்களை எதிர்த்து நின்ற மூவருமே தவேக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை மையமாக குறிவைத்துத்தான் தோற்கடிக்க செய்ய வேண்டும் என்றுதான் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள். முதல் எதிரியாக எங்களை தான் சொன்னார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே எல்லா ஆளுங்கட்சிக்கும் நடக்கிறார். அதிமுகவும் வேண்டாம், மற்றவர்களும் வேண்டாம் என்ற நிலைக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவும் வேண்டாங்கிற மனநிலைக்கு தானே வந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும், அதை ஆராய வேண்டும். அதை ஆராய்ந்து அறிந்து அதை கட்டமைக்கிற வேலையை தலைவர்கள் மேற்கொள்வார்கள். நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் விஜய் அவர்கள் வந்து வாக்கு பதிவின் போதே ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்திருந்தார். தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்திருந்தார். மக்கள் வாக்களிக்க ஊர்களுக்கு செல்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், உள்நோக்கத்தோடு இது நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த கடைசி நாள் வாக்குப்பதிவு அன்றைய வரைக்குமே தாவேகாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக, பல்வேறு தாக்குதல் சைக்காலஜிக்கலா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணீங்க. அதுதான் விஜய்க்கு ஆதரவு அலையாக, அனுதாப அலையாக மாற்றிருக்குன்னு சொல்றாங்களே சார். தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து சொல்வதற்காக கோரப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர
அடிப்படையில் அது இருப்பதாக நான் கருதவில்லை. அதற்கு தாங்கள் தோற்று விடுவோம், அதற்கான காரணங்களை முன்பே சொல்லி வைத்தார்கள். அதற்கு இப்பொழுது தேவையில்லாமல் போய்விட்டது, அவ்வளவுதான். இல்ல ரொம்ப முதல் நாளிலிருந்தே விஜய் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, டிவிகே விசஸ் டிஎம்கே தான், தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஆட்சி அமைப்பும் கூட்டணி வருவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. தேர்தல் வாக்குப்பதிவின் போது கூட எங்களுக்கு வாக்கு வருகிறது, அதை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் இதை செய்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் அப்பொழுது அரசியல் காரணங்களாக பார்க்கப்பட்டால் கூட இப்ப அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, மிகச்சரியாக கணித்து தான் பேசியிருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது சார். இல்லை, இனிமேல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கத்தானே போகிறோம். தனிப்பெரும்பான்மைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இன்று வரை வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் தனிப்பெரும்பான்மை இல்லை என்று தான் தெரிகிறது. எனவே இந்த குதிரை வேகத்தில் ஈடுபடுகிறார்களா, இதற்கு பின்னாலே பாரதிய ஜனதா கட்சி தனது சித்து விளையாட்டுகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றப் போகிறது, அதற்கு இவர்கள் எப்படியெல்லாம் ஆடப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தானே போகிறோம். இப்போ நீங்க தொடர்ந்து பிரச்சார களத்துல நீங்க வச்ச யூகங்கள்ல ஒன்று பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிறது தான். அந்த பிரச்சாரம் என்பது மக்கள்கிட்ட எடுபடலையோ இல்ல ரொம்ப சலிச்சிட்டாங்களோ, நம்ம அந்த தாண்டி நம்ம வேற வேற அரசியல் யுக்திகளை எடுத்துக்கணுமோ அப்படிங்கிற பாடங்களையும் நம்ம கற்க வேண்டியிருக்கு. நாங்கள் தவறாக நான் கருதவில்லை. இன்னமும் இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி அடங்கி இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆராய்ந்த பின் அறிக்கையாக தலைமை கழகம் அதை வெளியிடும். பாஜக அங்கம் வகிக்கிற அதிமுக கூட்டணி பின்னடைவுக்கு அல்லது மூன்றாவது இடத்துக்கு போகணும் பாஜக வேலை செய்யும் சொல்றதை எப்படி சார் நம்ப முடியும்? ஹார்ட்கோர் டிஎம்கே கேடரே நம்ப மாட்டாங்க. இந்தியாவிலேயே வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்தது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகமும். சங் பரிவாரங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையை தவிர அவர்களுக்கு இலக்கு இல்லை. அந்த இலக்கை அடைவதற்கு யார் துணை கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தோழர்கள். அது நாம் தமிழராக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் உங்க தோழமை கட்சிகள், திமுகவின் தோழமை கட்சிகள் நாங்கள் தான். ஆமா, திமுகவின் தோழமை கட்சிகளாக இருக்கிற இருந்தாலும் அவர்களுக்கு தோழர்களாக அவர்கள் துணை செய்வார்கள், அவர்கள் சதி செய்வார்கள். இது எல்லாருக்கும் புரிந்த உண்மைதான், உங்களுக்கு புரிந்திருக்கும். இல்ல, தமிழகத்துல தமிழர்களுக்கு எதிராக இருந்த காங்கிரஸோடு கை சேர்த்ததற்கு காரணம் சொல்லப்பட்டது பாஜகவை எதிர்ப்பதற்கு நாம் காங்கிரஸோடு சேர வேண்டும்னு. அதை தவிர்த்து உங்க கூட்டணியில் இருக்கிற கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட, நீங்க கூட்டணியில கூட இருக்கீங்க, ஆனா காரணங்கள் 15 மேற்பட்ட கட்சிகள் சொல்றதுக்கு காரணம் பாஜக உள்ள வந்துரும், அதற்காக தான் ஒன்னா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து விஜய வைக்கிறீங்கன்னா எப்படி சார் சரியா இருக்கும்? இன்னும் சில நாட்களில் பாரதிய ஜனதா கட்சி தனது சித்து விளையாட்டுகளை எப்படி அரங்கேற்ற போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதுல உங்களுக்கு ஐயம் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. வைத்திலிங்கன் சார் வந்து நீங்க அந்த வாக்குப்பதிவின் போது சொல்லி வச்சது தோல்விக்காகங்கிற மாதிரி இது கூட்டணி கட்சிகள் பிரிந்து போவார்கள் என்பதை யூகித்து முன்னமே சொல்லப்படுகிற செய்தியாக நம்ம பார்க்கலாம். எங்களை பொறுத்தவரை இன்னமும் எங்களை கூட்டணி கட்சிகள் வலுவாகவும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பிளவுவாத பாரதிய ஜனதா கட்சி யாரை எப்படி பயன்படுத்த போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் அந்த நாடகங்கள் அரங்கேற்றத்தானே போகின்றன, மக்கள் பார்க்கத்தானே போகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கும். இப்ப காங்கிரசும் நிறைய கருத்து வேறுபாடுகளை வாக்குப்பதிவுக்கு பிறகு பதிய வச்சிருக்காங்க. வைகோ அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணுங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் திமுகவோடு கூட்டணி போனது தவறு அப்படின்னு இருக்காங்க. அப்ப இப்ப தாவேகா வெற்றி பெற்ற பிறகு என்பது உணர்ந்து காரணமாக அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த மாற்றங்கள் எங்க நாங்கள் அப்படித்தான் போட்டிருக்கிறோம் என்று பெருவாரியாக வந்த செய்திகளின் அடிப்படையிலே அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியையோ அல்லது எதிர்காலத்தில் இருந்திருக்கிற இந்த தோழமையையோ அவர்கள் விடுபடுவதற்காகவோ அதை மாற்றிக்கொள்வதற்கான நிலைப்பாடை எடுப்பதற்கான ஒரு
ஆனா அடிப்படையாகவும் நாங்கள் கருதவில்லை. ஆனா இனிமேல் தான் தாவேகாவும் பார்க்கிறோம். காங்கிரஸும் கூட்டணி அமைப்பதற்கான சமிக்கைகள்லாம் நிறைய பார்க்க முடிகிறதே சார். அதெல்லாம் முன்பே சொல்லப்பட்டவைதானே. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கொடுத்தார். கூட்டணி அதை அமைப்பதற்கான காங்கிரஸ் மேலிடம் நிராகரித்து விட்டது. இவைகளெல்லாம் தெரிந்த உண்மைகள் தானே. அப்ப அந்த காங்கிரஸ் மேலிடம் அவைகள் எல்லாம் ஓடி செல்லை விட்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை தொடர்ந்தார்கள். இப்ப எனவே அதில் கருத்து வேறுபாடு தேர்தலுக்கு இல்லை. முன்பு தவற விட்டதை தேர்தலுக்கு பிறகு பிடிச்சிடலான்னு காங்கிரஸ் நினைக்க வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி நினைக்கவில்லை. காங்கிரஸ் தலைமை இப்படி சில்லறைத்தனமாக யோசித்து சிந்தித்து இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டும் அல்ல, அகில இந்திய ரீதியிலே அவர்கள் அரசியல் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு ஒத்துழைப்பு தேவை. அதை அவர்கள் வழங்கிவிட மாட்டார்கள். அந்த கணக்கில் அகில இந்திய அரசியல் நடத்துகிற காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் பகைத்துக் கொள்ளாது, தோழமை உணர்வோடு தான் செயல்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை தனிப்பெரும்பான்மை தாவேகா பெற்றுடுச்சுன்னா உடனடியாக நடக்காதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அதற்கு ஆதரவு தேவைப்பட்டா இப்ப நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல தனிப்பெரும்பான்மை அமைந்து விட்டால் 2.5 வருடங்கள் வேண்டுமானால் அமைதியாக இருக்கலாம். ஆனா 3 வருடத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாகவே முன்னெடுப்பாகவே அதற்கான அச்சாரத்தை இப்பொழுதே ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? திமுகவின் தயவு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏனென்றால் திமுகவின் தயவு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு காங்கிரசுக்கு தேவை. பெருமளவிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கத்தினர்களுடைய ஆதரவை வைத்துதான் பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். எனவே அத்தகைய ஒரு விஷய பரீட்சையை அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை. நீங்கள் கருதுவீர்களா என்பது எனக்கு தெரியும். மற்ற கூட்டணி கட்சிகள் எதுவும் வெளியேறதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே எதுவும் இருப்பதா எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஏற்கனவே திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து திமுகவில் தொடர்வதற்கு உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதற்கு சரியான இடம் சரியான கூட்டணி திமுக தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்களுக்கு ஏற்கனவே அதிமுகவோட சேர முடியாது, ஏன்னா அவர்களோட தான் பாஜக இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில திமுகவோட தொடர்ந்தாங்க. ஆனா இப்பொழுது மூன்றாவதாக ஒரு சக்தி, அதுவும் பெரும் சக்தியாக வந்திருக்காங்க. அப்ப மூன்றாவது ஆப்ஷன் இருக்கிறப்ப அதை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை தக்க வைக்கிறதுக்காக திமுக தங்களோட விஷயங்களை மாற்றுவாங்களா? அவர்களுக்கு உரிய இடங்களை கொடுப்பாங்களா? திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏதும் இப்போது எழவில்லை. அவர்களும் தங்களது நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான சூழ்நிலை எழவில்லை. இந்த மறுநாட்களே நான் முன்பே சொல்லியது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்று விளையாட்டுகளை இனிமேல் தான் நீங்கள் தமிழகத்திலே பார்க்க போகிறீர்கள். அவர்கள் நடக்கப் போகிற அந்த அலங்கோலங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்துதான் அதை எதிர்க்க முடியும் என்ற சூழ்நிலை அவர்களே உருவாக்கி தருவார்கள். எனவே அதற்கெல்லாம் இடமில்லை தமிழகத்திலே, வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் சொல்ல போற ஊழல்கள் அடிப்படையிலே நான் எதற்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலையிலே எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எவையும் தடுமாறுவதற்கோ நிலை மாறுவதற்கோ எந்த அடிப்படையும் இல்லை, காரணமும் இல்லை. எனவே நாங்கள் தொடருவோம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அந்த நிகழ்வுகளை வைத்து அவர்களே எங்களை ஒற்றுமைப்படுத்தி விடுவார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்துல எப்பொழுதுமே தலைவர்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறது கடந்த 60 ஆண்டுகளாகவே இருக்கு. எங்க கட்சிகள், சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், அறிக்கைகள் அப்படின்னு எது இருந்தாலும் கடைசியா எங்க தலைவருக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் ஓட்டு இருந்தது. இருக்கிறது. ஒன்று, எந்த வாக்கு எப்படி வாக்களித்தாலும் ஒரு சேர வாக்களிப்பார்கள். ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே அவர்கள் விட்டுவிட தமிழக மக்கள் விட்டு விட்டதில்லை. அதை போல இவர்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு தலைமை என்று ஒரு ஈர்ப்பு சக்தி, மாற்றம் தேவை என்று கருதுபவர்களுக்கு அவர் ஒரு மாற்றாக திறந்திருக்கிறார் என்பதுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தன் தலைமையை இன்னும் தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமாக மட்டுமல்ல, அடுத்தடுத்த நிகழ்கிற நிகழ்வுகளிலே தனது ஆற்றலையும் தலைமை பண்பையும் எப்படி வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமே. இப்ப இந்த ஸ்டாலின் அவர்களின் தோல்வி முகம் என்பது திமுகவிற்கு ஒரு அபாய சங்கை எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது உணர்றீங்களா? அப்படிலாம் உணரல. நான் முன்பே சொன்னேன்,
தோல்விகளை, இதை விட பல தோல்விகளை கண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிருக்கிற சோதனைகளை, தோல்விகளை வேறு எந்த இயக்கமும் கண்டிருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. அவைகளெல்லாம் தாண்டி மீண்டுதான் வந்திருக்கிறோம். எனவே இதையும் சந்திப்போம், இதையும் வெல்வோம், இதையும் தாண்டி செல்வோம். இதற்கு மேல நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கையுடன் இருக்கிறோம். இதுல அதிர்ச்சி அடைவோ, ஒரு வியப்படைவோ அரசியலில் இதெல்லாம் சகஜம் என்பது எங்களுக்கு தெரியும். வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கிற மனப்பான்மை, மனத்தின்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிப்படை தொண்டனுக்கு இருக்கிறது. கட்டுக்கோப்பான இந்த இயக்கம் தனது ஜனநாயக கடமையை வலிவோடும் பொலிவோடும் நிச்சயமாக நிறைவேற்றும். இதில் தொய்வு இருக்காது. உழைப்பு 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 என்றால் அது ஸ்டாலின் என்று பெயர் எடுத்தவர் இப்பொழுது இந்த தோல்வியினால் தோல்வியோட போகிறார். இதையும் தாண்டி மீண்டும் வருவார். இப்ப உங்களோட எதிரிகள் யார் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுல தான் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டதாக நீங்க கருதுறீங்களா? ஏன்னா அதிமுகவை எதிரிகள் சொல்லியிருந்தா கூட உங்களோட பிரச்சாரம் என்பது பாஜகவை நோக்கியே இருந்தது. இன்னைக்கு பாஜக ஏற்கனவே இருந்த சார் என்னோட கேள்வியை முடிச்சிடுறேன். எதிரிகளாக பார்த்து பிரச்சாரம் செய்யவே சார் என்னோட கேள்வியை முடிச்சிடுறேன். என்னோட கேள்வியை நான் முடிச்சிடுறேன். என்னோட கேள்வி பார்த்திருக்கேன். ஆனால் கூட சார் என்னோட சார் வைத்திலிங்கம் சார் பார்த்தீர்களேனால் அவர் கட்டியிருப்பது கருணம் என்றுதான் உங்களுக்கு தோணும். எனவே இந்த வாக்கு வைத்திலிங்கம் சார் என்னோட கேள்வி வேறையா இருக்கு. என்னோட கேள்வியை முழுமையா உள்வாங்கின்னு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நானு உங்களுடைய எதிரிகள் யார் என்பதை முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அதிமுகவை எதிரியாக முடிவு பண்ணா கூட உங்களோட பிரச்சாரத்தில் அதிகமாக பாஜக உள்ளே வந்துடும். பாஜகவோடு கூட்டணி இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் சரி இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கிற தாவேகா கண் முன்னாடி பாக்குறீங்க. ஆனாலும் கூட இனி வரும் காலங்களில் பாஜக என்ன செய்யும் அப்படிங்கிற வார்த்தையில அந்த யுத்தியிலிருந்து மாறாம இருக்கிறீங்களே. இப்ப உங்களோட எதிரிகள் மாறிட்டாங்க, களம் மாறிடுச்சு. அப்ப திமுகவோட அரசியலும் மாற வேண்டி இருக்கிறது. இங்கு உங்களுக்கான போட்டியாளர்கள் வேற ஒருவராக உருவாகி இருக்கிறார்கள். இன்னும் நீங்க பாஜக வைத்துதான் அரசியல் செய்ய போறீங்களா? இதுதான் திமுகவின் யுத்தியாக இருக்குமா? இந்த யுத்தி தமிழகத்தில் பலனளிக்குமா? திருப்பி நீங்க சொன்ன மாதிரி மீண்டும் வருவார். அது வருவதற்கு இந்த யுத்திகளே போதும் நினைக்கிறீங்களா? இல்ல இளைஞர்களோட வாக்குகள் மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்றீங்களா? இன்றைக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போகிறார், எப்படி தனது ஆட்சி நடத்த போகிறார் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு ஒன்றிய அரசோடு இவர் எப்படி உறவு வைத்துக் கொள்ள போகிறார், அவர்களுடைய திட்டங்களுக்கு எல்லாமே இவர் எப்படி அடிபணிந்து போக போகிறார், இவைகளை எந்த மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் இவர் எதிர்த்து நிற்பாரா, இவைகளெல்லாம் பார்த்துத்தானே முடிவு செய்ய வேண்டும். என எங்களுடைய சந்தேகம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி போவார், ஒன்றிணைத்து போவார், உரிமைகளை விட்டுக் கொடுப்பார் என்றுதான் நாங்கள் கணிக்கிறோம். எனவே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் தான் விஜய். எனவே எங்களுடைய நிலைப்பாட்டிலே மாறுதல் ஏற்படுவதற்கான காரணிகள் ஏதும் இல்லை. இந்த ஒரு தனி மனித செல்வாக்கினாலே பெற்ற வெற்றியினாலேயே எங்களுடைய கணிப்பு தவறு என்றோ பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து இயக்குகிறது என்பதை நாங்கள் மறந்துவிட வேண்டும், அல்லது ஒதுக்கிவிட வேண்டும், அல்லது அதை புறந்தள்ள வேண்டும் என்றோ இன்றைக்கு எந்த அவசியமும் இருப்பதாக நான் கருதவில்லை. இன்னும் சில நாட்களில் இந்த ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய நிலைப்பாட்டினுடைய உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். நன்றி சார். நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்பான வேளையில் நம்மோடு இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமைக்கு நன்றி.